நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களிடையே கூச்சல் குழப்பமானது நிகழ்ந்துள்ளது. பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களிடையே கூச்சல் மற்றும் குழப்பம் நிகழ்ந்துள்ளது. 871 பேருக்கு 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் அர்லேக்கர் பட்டம் வழங்குவார் என்ற தகவலால் அங்குள்ள மாணவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தால் மாணவர்களிடையே குழப்ப நிலை நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் உள்ளார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். நெல்லையில் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களிடையே குழப்பம் நிலவியுள்ளது. இந்த குழப்பத்திற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா 33வது பட்டமளிப்பு விழா இன்று காலை 10:30 மணிக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் நடக்க இருந்தது. அப்படியே வாங்கிட்டு போயிருப்போம் தானே. ஆக்சுவலா அது பியூன் கொடுக்குறாங்க, அப்படியே வாங்கிட்டு போயிருப்போம். இங்க வந்திருக்கணும்னு தேவையில்லை தானே. இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தா நாங்கள் வீட்டிலே முன்கூட்டியே சொல்லியிருந்தா வீட்டிலே இருந்திருப்போம். வந்திருக்கணும்னு ஆக்சுவலா பியூன் கொடுத்தாங்க சார், அப்படியே வாங்கிட்டு போயிருப்போம் தானே. ஆக்சுவலா அது பியூன் கொடுக்குறாங்க, அப்படியே வாங்கிட்டு போயிருப்போம். இங்க வந்திருக்கணும்னு தேவையில்லை தானே. Hello, dear students. Sir, press people, you please come. 871 மாணவர்களில் 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் அர்லேக்கர் பட்டம் வழங்குவார் என்று கூறப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே ஆளுநர் பட்டங்கள் வழங்க உள்ளதால் அந்த பகுதியில் தற்பொழுது மாணவர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் உள்ளார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய 33வது பட்டமளிப்பு விழா இன்று காலை 10:30 மணிக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறுவதாக இருந்தது. இதில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமை வகித்து மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்க இருந்தார். இதில் கேரள கொச்சி மீன்வளம் மற்றும் கடல் ஆய்வு பல்கலைக்கழக நிறுவன துணைவேந்தர் மதுசூதன குரூப் பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரையாற்ற இருந்தார். இந்த விழாவில் மொத்தமாக 33,877 மாணவ மாணவிகள் பட்டம் பெறுகிறார்கள். இவர்களில் 24,945 பேர் மாணவிகள். இந்த விழா மேடையில் நேரடியாக கவர்னரிடம் பட்டமும் பதக்கங்களும் 871 பேர் பெறுகிறார்கள் என்று முதலில் அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் இவர்களில் முதுநிலையில் 60 பேர் இருக்கிறார்கள். இளநிலையில் 53 பேர் என 113 பேர் மட்டுமே நேரடியாக பதக்கமும் பட்டங்களும் நேரடியாக இன்று பெறுவார்கள் என்று இன்று அந்த ஆளுநர் வருகையொட்டி அந்த நிகழ்ச்சி நிரலில் சொல்லப்பட்டது. இதனிடையே பட்டங்களை வாங்க இருந்த மாணவர்கள் எல்லோருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நாங்கள் இவ்வளவு நாட்களாக நேரடியாக பட்டம் வாங்குவது இது ஒரு லைஃப் டைம் மெமரபிள் மொமெண்டம், இந்த இதில் இருக்கக்கூடாது. நேரடியாக நாங்கள் கவர்னரிடம் பட்டம் பெறுவோம், இதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் பல்கலைக்கழக துணைவேந்தர் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். இது அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழக துணைவேந்தரும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். ஆனால் எந்த மாணவ மாணவிகளுமே அந்த கேட்கவில்லை. நாங்கள் நேரடியாக அந்த 877 மாணவ மாணவிகளும் 33,870 மாணவ மாணவிகள் நேரடியாக பட்டங்களை நாங்கள் பெறுவோம் என்று தெரிவித்தார்கள். ஏற்கனவே இந்த தமிழ் தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலையில் தற்பொழுது அது ஒரு பெரும் சர்ச்சையாக வெடித்த நிலையில் தற்பொழுது நேரடியாக பட்டங்களை பெற முடியாத சூழல் ஏற்பட்டதால் மாணவ மாணவிகள் அதிருப்தி அடைந்தார்கள். இதில் 163 மாணவர்கள் இந்த பட்டங்களை புறக்கணித்து தற்பொழுது இந்த வளாகத்திலிருந்து வெளியே சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது ஒரு முக்கிய செய்தி, தற்பொழுது அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வளாகத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் ஆளுநர் நேரடியாக
வந்து நேரடியாக ஆளுநர் வந்து மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குவார் என்று பல்கலைக்கழக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அறிவிப்பு வெளியான உடனே மாணவிகள் வந்து கரங்களை தட்டி ஆரவாரம் செய்கின்ற காட்சியை தற்பொழுது காண முடிகிறது. பதக்கங்களை பெறும் மாணவர்களுக்கு மட்டும்தான் பட்டங்களை ஆளுநர் நேரடியாக வழங்குவார் என்ற அறிவிப்பு வெளியான நிலையில் அதற்கு மாணவிகளும் இங்கு வந்திருந்த பட்டங்களை பெற வந்திருந்த அனைவருமே எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது பல்கலைக்கழகத்தின் சார்பில் நேரடியாக அனைத்து இங்கு வளாகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வந்து விடமாற்றம் இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் ஆளுநர் நேரடியாக பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்குவார் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியான நிலையில் தற்பொழுது மாணவிகள் அதற்கு வந்து கரங்களை தட்டி தற்பொழுது உற்சாக ஆரவாரங்களை செலுத்தி வருகிறார்கள். அமுல் ஜெய்சிங் பட்டமளிப்பு விழா குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.